எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அருள் வரங்களை எங்கள் எல்லோருக்கும் தருவீராக. இதோ இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஞானத்தால் நிரப்புவீராக, தூயாவினுடைய அபிஷேகத்தை தருவீராக. ஆண்டவரே, இதோ இந்த வகுப்பு முழுவதும் நீதாமே உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து, உம்முடைய அருள் கொடைகளை தந்து எங்களை நிரப்புவீராக. நீதாமே எங்களோடு பேசுவீராக. இறைவா, உம்முடைய அற்புதங்களை பற்றி தியானிக்கவும் அதனுடைய ஆழமான கருத்துக்களை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தருகின்ற மேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் விளக்க உரையாக இந்த வகுப்பிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்கின்றோம், கற்றுக்கொள்ளுகின்றோம். கடந்த வகுப்புகளிலே பார்த்தது போல மத்தேயு நற்செய்தியாளர் 3 அற்புதங்களையும் தொடர்ந்து சீடர்களுக்கு அருள் உரைகளையும், மீண்டும் 3 அற்புதங்களையும், மீண்டும் அருள் உரைகளையும், மீண்டும் 3 அற்புதங்களையும் சொல்லி இந்த 2 அதிகாரங்களை 8, 9 அதிகாரங்களை வடிவமைத்திருக்கிறார் என்று நாம் கடந்த வகுப்புகளிலே படித்தோம். முதல் செக்ஷன், அதாவது முதல் அந்த 3 அற்புதங்களையும் தொடர்ந்து வருகின்ற அருள் உரைகளையும் அடுத்து வருகின்ற 2 அற்புதங்களையும் கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். இந்த வகுப்பிலே 2வது செக்ஷனில் இருக்கின்ற 3வது அற்புதத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. முடக்குவாதமுற்றவரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றான். முடக்குவாதம் என்பது ஒருவரை முடக்கி விடுகிறது, அவருடைய வாழ்வை முடக்கி விடுகிறது, அவருடைய பொருளாதார நிலையை முடக்கி விடுகிறது, உறவுகளை முடக்கி விடுகிறது, ஆத்மீகத்தை முடக்கி விடுகிறது. இப்படியாக ஒரு மனிதன் முடக்குவாதத்தால் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவன் முழுக்க முழுக்க முடங்கி போயிருக்கிறான் என்பதுதான் பொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் இணைந்து சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இந்த அற்புதமும் கப்பர்நகும் நகரத்தில் தான் நடைபெறுகிறது. இந்த முடக்குவாதம் பொதுவான ஒரு நோயாக இருந்தாலும் யூதர்கள் பாவத்தோடு தொடர்புடைய ஒரு நோயாக கருதினார்கள். ஒருவர் முடக்குவாதமுற்று படுத்திருந்தால் அவர் பாவம் செய்து அவர் முடங்கி போனார் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இந்த நம்பிக்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த சட்ட வல்லுநர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் ஆண்டவர் ஒரு புதிய தத்துவத்தை, புதிய இறையியலை அவர்களுக்குள்ளே புகுத்துவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது பிறருடைய விசுவாசம் ஒருவருக்கு மீட்பாக அமைகிறது. நான் கொண்டிருக்கின்ற விசுவாசம் பிறருடைய மீட்பிற்காக அது அமைகிறது. நான் பிறருக்காக ஜெபிக்கும் போது பிறர் மீட்படைகின்றார்கள். என்னுடைய விசுவாசத்தால் பிறர் மீட்படைகிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு சுட்டி காட்டுகின்றது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. 2வது வசனத்தை, அதாவது மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே துணிவோடிரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இங்கு ஆண்டவரை தேடி வருவது நோய்வாய்ப்பட்டிருந்த மனிதர் அல்ல, மாறாக அவர் மீது நம்பிக்கை வைத்த, ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்த ஒரு சில நபர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் இங்கு முன்காட்டுகின்றார். ஒரு சிலருடைய நம்பிக்கையினால் இந்த முடக்குவாதமுற்றவர் நலன் பெறுகிறார். அவனை சொந்தமாக கைகளிலே ஏந்தி வர இயலாததால் அப்படியே கட்டிலோடு தூக்கி வருகின்றார்கள். தூக்கி வரும்போது ஆண்டவர் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் தூக்கி வருகிறார்கள். இந்த ஆழமான நம்பிக்கை தான் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நான் ஜெபித்தால் என்னுடைய அயலான் குணமடைவான், நான் அந்த அயலானை ஜெபம் வழியாக ஆண்டவரிடம் ஒப்படைத்தால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையை ஆண்டவர் இன்று நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே பிறருக்காக ஜெபிப்பதிலே அர்த்தம் இருக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. இங்கு பார்க்கும்போது பிறருடைய விசுவாசம், பிறருடைய நம்பிக்கை ஒருவருக்கு மீட்பளிப்பதாக நாம் பார்க்கிறோம். அதை தான் திருமுழுக்கிலே நாம் பார்க்கிறோம். குழந்தை பருவத்திலே திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போது அந்த குழந்தையானது பிறருடைய விசுவாசத்தை பார்த்து, பிறருடைய விசுவாசத்தினால் ஆத்மீகமாக வளர்ச்சி அடைவதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய விசுவாசம் பிறருடைய ஆத்மீக வாழ்விற்கும் உடல் வளர்ச்சிக்கும் அவர்களுடைய உடல் வளமைக்கும் காரணமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்கும்போது ஆண்டவர் இங்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கக்கூடிய மனிதராகிய கடவுள் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றார். நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் இவர் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதாவது யூதர்களுடைய முறைப்படி ஒருவர் பாவத்தை மன்னிக்கிறார் என்றால் அவர் கடவுளாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை என்பதை அவர்கள் உறுதிப்பட நம்பினார்கள். மட்டுமல்ல, அதையும் கற்றுக் கொடுத்தார்கள். இங்கு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். உடல் நலம் கொடுப்பதற்கு முன்னால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி பாவத்தை மன்னிப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இங்கு மக்கள் கூட்டம் அல்லது சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் ஆண்டவரை ஏளனமாக பார்த்து, இவர் கடவுளை பழிக்கிறார், கடவுள் செய்ய வேண்டிய வேலை இவர் எடுத்துக் கொள்ளுகின்றார் என்று அவரை கடவுளாக நம்புவதற்கு மறுத்து நிற்கின்றார்கள். இதைதான் நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். யூதர்களுடைய மத்தியிலே, சட்ட வல்லுநர்கள் மத்தியிலே, பரிசேயர்களுடைய மத்தியிலே இவர் கடவுள் என்று இந்த அற்புதத்தின் வழியாக எடுத்து காட்டவும் செய்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. முந்தைய அற்புதங்களிலே பார்க்கும்போது தொழுநோயாளியை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். மட்டுமல்ல, பேயை விரட்டுகின்றார். ஆனால் முதலாக நற்செய்தியாளர் பாவத்தை மன்னிப்பதாக சுட்டி காட்டுகிறார் இந்த அற்புதத்தின் வழியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இங்கு ஆண்டவர் குணத்தை கொடுக்கும் போது
பாவத்தை மன்னித்து விட்டு கொடுக்கின்றார். அதற்கு ஒரு இறையியல் அர்த்தத்தையும் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பாவ மன்னிப்பு என்பது வெளிப்படையான சான்றாக பார்க்கிறோம். அல்லது ஒரு மனிதரை குணப்படுத்தும் போது பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய வெளிப்படையான சான்றாக இதை பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே விசிபிள் ப்ரூஃப் ஃபார் இன்விசிபிள் ஃபர்கிவன் என்று சொல்வார்கள். அமன்பானவர்களே, ஒருவர் மன்னிக்கப்படுகிறார் என்றால் அதற்கு முன்னால் அவர் நலம் பெறுகிறார், நலம் பெறுவதற்கு முன்னால் மன்னிக்கப்படுகின்றார். இது இரண்டும் இரண்டர கலந்த ஒன்றாக மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கும்போது நற்செய்தியாளர் அழகாக மனதை அறிகின்ற ஆண்டவரை எடுத்து காட்டுகின்றார். இருக்கின்ற அனைத்து மக்களுடைய மனதையும் அறிந்து செயல்படக்கூடியவர். அவர்களுடைய மனங்களை கண்டு ஆண்டவர் பேசுவதை இங்கு பார்க்கிறோம். 4வது வசனத்திலே மறைநூல் அறிஞர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய முணுமுணுப்பையும் அவர்களுடைய பழிப்புரைகளையும் பார்த்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கேட்போம். 4வது வசனம், அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? அமன்பானவர்களே, ஒருவரை நலப்படுத்தும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று நம்முடைய சமூகத்திலும் பிறர் வளர்ச்சி அடையும் போது, பிறர் நன்மையை பெறும்போது, பிறர் உயர்வடையும் போது அதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நிலை நமக்கு இல்லாமல் போகின்றது. இதை இன்னொரு வகையிலே பொறாமை என்று சொல்லலாம். இந்த பொறாமையினாலும் பிறர் வளர்வதை கண்டு நாம் தயங்கி நிற்பதையும் காண்கின்ற ஆண்டவர் நம்மை பார்த்தும் நம்முடைய உள்ளங்களை பார்த்தும் சொல்வது இதுதான்: பிறருடைய வாழ்வை பெறுவதற்காக நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். பிறருடைய விசுவாசத்தால், இதோ தூக்கி வந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை கண்டுகொண்டு படுக்கையும் தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய விசுவாசம் இருந்தது என்பதை இது மையப்படுத்துகின்றது. ஆமன்பனவர்களே, ஆண்டவர் மனங்களை அறியக்கூடியவர், டிவைன் நாலேஜ். அந்த ஆத்மீக அறிவை ஆண்டவர் பெற்றிருந்தார், அதை அவர்களிடம் வெளிப்படுத்தினார் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. இன்னும் பார்க்கும்போது இறுதியாக பாவ மன்னிப்பு உண்மையானது மட்டுமல்ல, இந்த மன்னிப்பினால் ஒருவர் கட்டிலை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை பெறுகிறார், நலம் பெறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அனைவருடைய முன்னாலும் சுமந்து வந்த அந்த மனிதர்கள் கட்டிலோடு கொண்டு வந்தார்கள். ஆனால் நலம் பெற்ற பிறகு அந்த கட்டிலை சுமந்து செல்லக்கூடிய அளவிற்கு, அனைவரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த தூக்கி வந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அமன்பானவர்களே, இன்று நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள், நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய மக்கள், நம்மோடு வாழ்கின்ற மக்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் இதை போன்று முடக்குவாதம் போன்ற பல்வேறு அடிமைத்தனத்திற்கு முடங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் எழும்பி வர வேண்டும் என்றால் அவர்களை ஜெபம் என்றும் கருவியால் ஆண்டவரிடம் தூக்கி வர வேண்டும். ஜெபம் என்ற ஒரு போர்வையிலேயே அவர்களை ஆண்டவரிடம் தூக்கி வந்து சமர்ப்பிக்கும் போது அவர்கள் நலம் பெறுவார்கள், உயர்வடைவார்கள். தீய நாட்டங்கள், தீய இச்சையான உணர்வுகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று அவர்களும் ஆத்மீக மனிதர்களாக மாறுவார்கள் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. ஆமன்பானவர்களே, இந்த மனிதனை தூக்கி வரும்போது பல மக்கள் தடையாக இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் கூரையை பிரித்து அவருடைய முன்னால் இறக்குகின்றார்கள். ஆண்டவர் அந்த ஒரு நலனை கொடுக்கின்றார். தூக்கி வருகின்ற மக்களுடைய முன்னாலும், ஆண்டவரோடு உடனிருக்கின்ற மக்களுடைய முன்னாலும்
ஒரு தடை இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து கொண்டு இந்த மனிதர்கள் அந்த மனிதனை தூக்கி வந்தார்கள், நலம் பெறச் செய்தார்கள். அவர்களுடைய விசுவாசம் உயர்வாக கருதப்பட்டது. உடல் நலமற்றவர் பாவ மன்னிப்பு பெறுகிறார், நலத்தையும் பெறுகிறார். எனவே நாமும் பிறருக்காக செபிப்போம். பிறர் விசுவாசம் வளர்ச்சி அடைய நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வோம். நம்முடைய வாழ்விலே ஒரு கேள்விக்கணையோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம். என்னுடைய விசுவாசத்தால், நான் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வினால் ஒருவராவது நிலை வாழ்வுக்கு தகுதியுடையவர்களாக மாறினார்களா? என்னுடைய விசுவாசத்தினால் பிறர் வாழ்வடைகின்றார்களா? ஆண்டவரிடம் வருகின்றார்களா? விசுவாசம் கொள்கிறார்களா என்ற ஒரு கேள்விக்கணையோடு நம்முடைய வாழ்வை மீண்டும் ஆரம்பிப்போம். அதற்கு இந்த வகுப்பு நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே இறைவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்களை படைத்து பராமரிக்கின்ற பரலோக பிதாவை, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய மத்தியிலே ஏராளமான மக்கள் இதை போன்று முடக்குவாதமுற்றவர்களாக பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு சிக்கொண்டு முடங்கி போயிருக்கிறார்கள். இன்றைய சமூக வலைத்தளங்களுக்கு, ஆண்டவரே, தகாத உறவுகளுக்கு, போதை பழக்கங்களுக்கு, ஆண்டவரே, பல்வேறு தீய எண்ணங்களுக்கு, தவறான வாழ்க்கை முறைகளுக்கு, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மக்களை எல்லாம் அந்த கட்டிலோடு தூக்கி வந்த மனிதர்களைப் போல நாங்களும் உம்மிடம் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, இந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மனிதனை நோக்கி நீர் சொன்னீரே, நீ நலம் பெறுக, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவர்களை தூக்கி விட்டீரே. அதே போல எங்களுடைய வாழ்வை நீர் தூக்கி விடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, எங்கள் ஒவ்வொருவரை வளப்படுத்துவீராக. இதோ இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இல்லங்களிலே, அவர்கள் பணி செய்கின்ற இடங்களிலே இதை போன்று பூட்டப்பட்ட முடக்குவாதமற்றால் முடங்கி போயின சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவரே, அவற்றிலிருந்தெல்லாம் இந்த மக்களை எல்லாம் மீட்டு ஒரு உயர்வான வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமீன்.